ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 44. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். க்ளீம் தேவியின் ரூபம் மகா சின்மயி பரமானந்த வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. நயமான மஞ்சள் பொடி அல்லது குங்குமப்பூ பொடியின் மீது வெள்ளி தாம்பாலத்தில் பரப்பி யந்திரம் வரைந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் பொடியையோ சந்தனத்தையோ குங்குமப்பூ பொடியையோ குழைத்து தாம்பாலத்தில் யந்திரம் வரைந்து கொள்ளலாம். அல்லது உலர்ந்த பொடியையே பரப்பி அதில் விரலினால் யந்திரம் வரைந்து கொண்டும் பூஜை செய்யலாம். ஜபம் தினந்தோறும் 1008 முறை 12 நாட்கள் அல்லது 1000 முறை செய்து வர வேண்டும். ஜபம் தென்கிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் வாசனை நிரம்பிய சிவப்பு மலர்களால் அல்லது குங்குமத்தினால் லலிதா சகஸ்ரநாமார்ச்சனை செய்து வர வேண்டும். நெய்வேத்தியம் குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சப்பட்ட பால், தேன், தேங்காய், பழங்கள், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: எல்லா நோய்களும் தீரும், முக்கியமாக மனநோய்கள் நீங்கும், பிறர் மீது ஆதிக்கம் ஏற்படும். எப்பொழுதும் கோபத்திலோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனிலோ இருக்கும் மனநிலை மாறும். எந்த சூழ்நிலையிலும் மனத்தளர்வுடன் இருக்கக்கூடிய மனநோய் விலகும். எப்பொழுதும் சோகமாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகியும் இருக்கக்கூடிய மனப்பாங்கு மாறி புத்துணர்ச்சியும் உற்சாகமும் கூடிய மனப்பாங்கும் மனோ வலிமையும் ஏற்படும். பிறரையும் உற்சாகப்படுத்தி அவர்களை நம் வசப்படுத்தும் நம் பேச்சை கேட்க வைக்கும் ஆற்றல் ஏற்படும். ஸ்லோகம் தனோது க்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்ய லஹரி பரிவாஹ ஸ்ரோத சரணிரிவ சீமந்த சரணிஹி வஹந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதிமிர த்விஷாம் வ்ருந்தைர் பந்தி கிருதமிவ நவீனார்க்க கிரணம். அர்த்தம்: தவ வதன சௌந்தர்ய லஹரி பரிவாஹ ஸ்ரோத சரணிரிவ. உன் முகத்தின் அழகலைகளின் பெருக்கிற்கான வாய்க்கால் வழி போன்ற சீமந்த சரணிகி வகிட்டின் கோடு, மையம் பாதை, அதாவது முன் நெற்றியின் வகிடு. பிரபல கபரி பாரதிமிர த்விஷாம் பிருந்தைஹி வலிவுமிக்க கேச கற்றையாகிற இருட்டென்னும் எதிரி கூட்டத்தால் பந்தீகிருதம் நவீனார்க்க கிரணம் இவ சிறையிடப்பட்ட இளஞ்சூரிய கிரணம் போன்ற சிந்தூரத்தை வஹந்தி தாங்கிக் கொண்டு நக்ஷேமம் தனோது நமக்கு நலன் தரட்டும். கருத்துரை: ஹே தேவி ஜெகதம்பா, உன் கேசங்களுக்கிடையேயுள்ள வகிடு சீமந்தம் உன் முக சௌந்தர்யம் வழிந்தோடும் வழி போல் உள்ளது. அது உனது கேசங்களாகிய பலமுள்ள பகைவர்களால் இருட்டறையில் அடைக்கப்பட்ட கைதி போல் காணப்படுகிறது. இளஞ்சூரியன் போல் ஒளிர்கின்றதும் குங்குமம் அப்பியதுமான அந்த வெகிடு எங்களுக்கு க்ஷேமத்தை அளிக்கட்டும்.